எந்த பெரிய சேஞ்சும் இருந்திருக்காது. அதே டிசைனர், அதே வீக்கான டிசைன்ஸ். கம்பெனி மறுபடியும் பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணிருக்கோம். நான் கூட அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். அசோக் சொன்னதை செஞ்சு காமிச்சிட்டாப்ல. அவர் ஏமாப்ல இல்ல. விஸ்வா, அசோக் இன்னும் எதையும் செய்யல. ஜஸ்ட் அந்த பொண்ண சீஃப் டிசைனரை அப்பாயிண்ட் பண்ணிருக்கான். இனிமேதான் அவன் சாதிப்பான். நிச்சயமா சாதிப்பேன். அபி அவங்களோட டீமும் நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்றாங்க. அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு கேபின் ரெடி பண்ணியிருக்கேன். மார்னிங் டிசைன் ஓகே ஆயிடுச்சுன்னா ஈவினிங் அந்த ப்ராடக்ட் நம்ம கைக்கு கிடைச்சிரும். எப்படி கிடைக்கும்? அதுவும் நானும் என் டீமும் ஆஃபீஸில் இருக்கிறப்போ. அசோக் அவளுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறது கேபின் இல்லை, ஜெயில். அபிக்கு அதை நான் புரிய வைப்பேன். ஒவ்வொரு நாளும் சண்டை மட்டுமே போட்டவங்க இன்னைக்கு சந்தோஷமா பேசுறாங்க. சுயமா உழைச்சு யாரையும் எதிர்பார்க்காம வாழணும்னு நினைக்கிறது தப்பா? இப்படி பரபரப்பா கிளம்பி ஒருத்தருக்கு பயந்து பயந்து கை கட்டி வேலை பார்க்கறது தான் சரியா? எவ்வளவு நேரமா சாமி கும்பிடுவ? மணி 9:50 ஆகுதுமா. நீ 10:30 மணிக்குள்ள ஆபீஸ்ல இருக்கணும். நல்ல நேரம் முடிஞ்சிருமா? நான் அங்க போய் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு கணக்கு வழக்கு பார்க்க போறதில்ல. கையில கத்திரிக்கோலை பிடிச்சு எனக்கு தெரிஞ்ச வேலையை தான் நான் செய்ய போறேன். உண்மையா உழைக்க தெரிஞ்சா போதும். நல்ல நேரம் கெட்ட நேரம்னு எதுவுமே பார்க்க தேவையில்ல. இத மத்த நாள்ல வேணா பார்க்காம இருக்கலாமா? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு திருவாதிரை. உனக்கு பிடிச்ச முருகனுடைய நாள். ஒரு உயரமான இடத்துக்கு உயரமான வேலைக்கு போற. இன்னைக்கு நல்ல நேரம் பார்க்கணுமா? கிளம்புன்னு சொன்னா டக்குன்னு கிளம்பிடணும். இப்படி பக்கமா வசனம் பேசி அப்பாக்கு பாடம் எடுக்கூடாது. ஐயோ, மணி 9:51மா. ஆகண்ணே, வாமா போலாம். வாமா. செருப்பு கூட துவச்சு வச்சுக்கிறேம்மா. போடுமா. நல்ல நேரம் முடிக்கிறோம். நீ ஆபீஸுக்கு போகணுமா? வண்டி எங்க? எப்படி துவச்சு வச்சிருக்கேன் பாரு. வண்டி ஸ்டார்ட் பண்ணுமா? இல்லப்பா, நான் வண்டியில போல. அக்கா, நான் வேணா போய் ஆட்டோ கூட்டிட்டு வரட்டுமா? இல்ல வேண்டாம். என்ன அபி, நீ எல்லாத்துக்கும் வேணாம்னு சொன்னா ஆபீஸ்க்கு எப்படி போவ? நடந்தா போவ? இல்ல, இங்கதானே. அபி, வா. ஓ, ஆல்ரெடி பிளான் போட்டீங்களா? முத நாளே லேட்டா போனா முதலாளி கோச்சு பாரு. போலாமா அபி? ஏய், நீங்கள எங்க போறீங்க? வேலைக்கு. நாங்க 4 பேரும் தான் மொத்தமா வேலைக்கு சேர்ந்திருக்கோம். முதல்ல ஒன்னு ஆஸ்பத்திரியில இருந்து எப்போ விட்டாங்க? மூஞ்ச பத்தியா அதுக்கு? அப்பா, முந்தா நாளே அக்கா பழைய ஆளா வந்துட்டாங்கப்பா. நாங்க டீமா வேலைக்கு சேரணும் தான் அபி அக்கா இத்தனை நாள வேலைக்கு கூட போல. நல்ல டீம். அவ டெய்லர் கடைக்கு போகும்போது தான் அவளை உருப்பட உள்ள. இன்னைக்கு ஒரு நல்ல வேலைக்கு போறா. அதையும் விட மாட்டீங்களா நீங்க? எல்லாத்துக்கும் கூடயே வந்துட்டு. இங்க பாருங்க, அபி எங்க இருக்காலோ நாங்களும் அங்க இருப்போம். இதோ இங்க இருக்கா, வந்துறீங்க. ஏமா அபி, நீ ஒரு நல்ல டிசைனர் வேலைக்கு போற. கூட இந்த 3 மோசமான டிசைன் எதுக்கு? இந்த 3 பேர் இல்லனா அபின்ற ஒருத்திய யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அதனாலதான். கேட்டுக்கோங்க. அரவிந்த் பேக் இந்தக்கா. அபி, ஆல் தி பெஸ்ட். பாத்து போயிட்டு வா. அக்கா போலாம். வாங்க போலாம். ஏறுங்க. அண்ணே, வண்டியை பார்த்து ஓட்டிட்டு போனோம். நீ பாட்டு குண்டி குழிமா ஏத்தி இறக்கி விட்டுற போற. சும்மா சல்லுன்னு தேர் மாதிரி ஓட்டிட்டு போனோம். ஓகேவா? நீ பதில போயிட்டோமா? ஏய், தள்ளி உட்கார்றா. தள்ளுறா. ஓவர் வெயிட்ட ஓரமா உட்காந்து ஆட்டோ சாச்சி விட்டுற போற. என் பொண்ணு உட்காந்துருக்கால, தள்ளுறா. அட, நல்ல நேரம் முடிய போகுது. கிளம்புங்கண்ணா. போங்கண்ணா, நீங்க போங்கண்ணா. கிளம்புங்கண்ணா. ஏய், தள்ளுறா போட்டே. போமா, போயிடுவா. ஐயோ, அபி. போயிட்டாங்களா? ஏன்பா? அது ஒன்றும் இல்லைம்மா, போகிற வழியில் சாமி கும்பிட்டு போகணும் சொல்லான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே போயிட்டாங்க. அக்கா தான் வீட்லயே சாமி கும்பிட்டு போயிடுச்சப்பா. டேய், இன்னைக்கு ஒரு நல்ல நாள். அதுவும் அந்த 3 மோசமான டிசைன் மூஞ்சில மூச்சிட்டு போகிற இடத்துல எதுவும் ஆகிடக்கூடாதுல்ல. அதனால தான்டா சொன்னேன். அம்மா, ஐம் ரெடி. அக்கா ரெடி தானே? நம்ம கிளம்பலாமா? என் கார்ல என் கூட தான் நீ வர. ஏன் அசோக்? அவ சாப்பிட்டு மெதுவா கிளம்பி வரட்டும். மா, ஆன் தி வேல ஏதோ ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிறோமா? அக்காவோட நான் கொஞ்சம் பேசணும். ரகசியம் பேச போறீங்களா இல்ல சண்டை போட போறீங்களா?
எனக்கும் என் தம்பிக்குள்ள எவ்வளவோ இருக்கும். அதுல நீங்க ஏன் தலையிடுறீங்க? ரகசியமா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. சண்டையா இருந்தா இங்கேயே போட்டுக்கோங்க. சமாதானம் பண்ணி வைக்கிற அக்கா இருக்காங்கல்ல. இல்லக்கா, ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். பாத்தியா அசோக், நமக்குள்ள இருக்கிற பாசம் எல்லாருக்கும் எவ்வளவு கிண்டலா இருக்கு. நாம எதா இருந்தாலும் இங்கே பேசிடலாம். அப்ப நாங்க வேணா கிளம்பட்டுமா? இப்போ ஏன் ஆளாளுக்கு கியூரியஸ் ஆறீங்கன்னு எனக்கு புரியல. அக்காட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்க போறேன், அவ்வளவுதான். அக்கா, நீ இதை அட்வைஸ் மாதிரிலாம் எடுத்துக்காத. நான் அதை அட்வைஸாவே எடுத்துக்கிறேன். நீ புத்திசாலி. உன் அட்வைஸ கேக்குறதுல எனக்கு எந்த விதமான ஈகோவும் இல்ல. சொல்லு அசோக், இன்னைக்கு மீட்டிங் வேற இருக்குல்ல, அதுவும் சீஃப் டிசைனர் அபியோட. எக்ஸாக்ட்லி, நானும் அதை பற்றி தான் பேச வந்தேன். அபியோட பேர் சொல்லும் போதே உனக்கு அவங்க மேலே இருக்கிற கோவம் நல்லாவே தெரியுது. அசோக், ஐ நோ, உனக்கும் அபிக்கும் ஏதோ ஒரு டிஸ்பியூட் இருக்கு. உங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு ஈகோ இருக்கு. உனக்கு அபியை சுத்தமாக பிடிக்காது, அது எல்லாமே எனக்கு தெரியும். அசோக், அபி ஒரு டெய்லர், இப்போ நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு டிசைனர். என்னையும் அவளையும் கம்பேர் பண்ணாத. அனாமிகா, அவன் கம்பேர் பண்ணல. முதல்ல அசோக் என்ன சொல்ல வரான்னு கேப்போமே. என்ன சொல்ல வராமா? இனி நான் அந்த அபி டெய்லர் கிட்ட, சாரி, அந்த சீஃப் டிசைனர் கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துக்கணும்னு சொல்ல வரான். அதானே அசோக்? அது இல்லைக்கா, இது நம்ம கம்பெனி, நீ அதோட GM. சீஃப் டிசைனராக இருந்தாலும் அபி உனக்கு எழுதானே வேலை செய்யணும். நான் சொல்ல வந்தது அது இல்லைக்கா. அபி ஒரு டெய்லர், டிசைனிங்னா என்ன ஏதுனே படிக்காத, ஆனால் டிசைனிங் தெரிஞ்ச ஒரு டெய்லர். நீ கிளியர் மைண்டா அவளை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். Yeah, he is right. அனாமிகா, அபிய இப்போ ஒரு டெய்லரா, நம்ம கம்பெனியோட டிசைனரா மட்டும் பார்க்காத. அவ ஒரு அசெட். நம்ம பிசினஸ், கம்பெனியோட growth, இது எல்லாத்துக்கும் அந்த பொண்ணோட டேலண்ட் தேவைப்படுது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. சோ அசோக் சொல்றத நீ கேளு, ஓகே? நான் உன்னை எதுவும் ஹர்ட் பண்ணிட்டேனா? நத்திங். நான் அபியை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு நீ எனக்கு புரிய வச்சிருக்க. அவ்வளோதானே, தட்ஸ் இட். நான் கிளம்புறேன், நீ சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு வா, மீட் பண்ணலாம். பாய். ஆஃப்டர் ஆல் ஒரு டெய்லர், அவகிட்ட நான் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எனக்கே பாடம் எடுக்கிறியா? பாக்குறேன்டா, உங்க 2 பேரோட காம்பினேஷன்ல என்னதான் பண்றீங்கன்னு பாக்குறேன். நாராயணா, பார்ல இருக்க பசங்க சரக்கு எதுவும் திருடி வெளியில விக்கிறாங்களாடா? ஏண்டா எல்லா மாசமும் 2 பாட்டில் கணக்கிலே வர மாட்டேங்குது? முதலாளி, திருடுற அளவுக்குலாம் இவனுங்களுக்கு திறமை கிடையாது முதலாளி. அது எதனா தெரியாமல் குடிச்சிருப்பானுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம என்ன ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண சரக்காக கொடுக்குறோம். லோக்கல் சரக்கு தானே, பரவாயில்ல விடுங்க முதலாளி. டேய், லோக்கல் சரக்குனா மட்டும் ஓசியில் வருதா? அதுவும் காசு தானடா? டெய்லி நாயா பேயா உழைக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் எப்படி கணக்கு பாருங்க. சுந்தரமூர்த்திங்கிற ஒருத்தனோட கணக்கு கண்ணா பின்னான்னு போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நீ கண்டுக்கவே மாட்டீங்க. டேய், அவர் என் வருங்கால மாமனார்ரா. என்னமோ முதலாளி, நீங்கள் தான் சொல்கிறீங்க மாமா மாமான்னு. அந்த ஆளும் மாப்பிள்ளன்னு உங்ககிட்ட இருக்க காசு எல்லாத்தையும் நல்லா மிளகா அரைச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு கூட கிளப்ல இருக்க எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் கொடுத்து ஒரே அலப்பறை. மாப்பிள, வாங்க உட்காருங்க மாமா. ஸ்வீட் எடுத்துங்க. ஸ்வீட்டா? என்ன மாமா, வீட்டில் ஏதாவது விசேஷமா? ஐயா, முதல்ல ஸ்வீட் எடுத்துங்க மாப்பிள. நல்ல கடையில் வாங்கினது, புல் நெய். நாராயணா எடுத்துக்கடா. இந்தடா மாமா,
உட்காருங்க. சொல்லுங்க மாமா, என்ன விசேஷம்? மாப்பிள, என் பொண்ணு அபி ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்ந்துட்டா மாப்பிள. நீங்க பார்க்கும் போதே தெரியுது, பெருமைப்படுறீங்க. வேலைக்கா? ஏன் நம்ம கடை என்னாச்சு மாமா? முதலாளி, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அந்த கடையை தான் சீல் வச்சிட்டாங்களே. டேய், என்ன பிரச்சனை மாமா? என்ன மாமா, நீங்க கூட என்கிட்ட சொல்லவே இல்ல. யார் சீல் வச்சா, என்ன பிரச்சனை சொல்லுங்க மாமா. இருங்க நான் எம்எல்ஏ கிட்ட பேசுறேன். என்னங்க மாமா? இருங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். வைங்க மாப்பிள, வைங்க. என்ன மாப்பிள நீங்க இது வரைக்கும் இருந்து கிடந்த என் வாழ்க்கையில இப்பதான் குண்டு பல்பு பழிச்சு தெரியுது, அதையும் நீங்க ஆஃப் பண்ணுவீங்க போல இருக்க. அட மாப்பிள, நீங்க வேற எப்ப பார்த்தாலும் கடை 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 கடைன்னு அவ்வளவு கஷ்டப்பட்டது இல்லாம எங்களையும் எவ்வளவு கஷ்டப்படுத்தினா. கடவுளா பார்த்து கவர்மெண்ட்டை வச்சு அந்த கடைக்கு ஒரு சீலை வச்சு இப்பதான் எங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வர வச்சு உதவி பண்ணிருக்காங்க. அட கடையில என்ன ஒரு பெரிய வருமானம் வந்துடும் போது, மாசம் ஒரு 10,000 வரதே கஷ்டமாப்ல. மாமா, அதுக்காக வேலைக்கு போனா மட்டும் ₹1,00,000 சம்பளம் வந்துற போது? அட என்ன மாப்பிள சொல்றீங்க? நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் லட்சத்துல தான் மாப்பிள சம்பளம் வரப்போகுது. அசோக் லைஃப் ஸ்டைல் ஒரு பெரிய கம்பெனி இருக்குல்ல, இந்தியாவிலேயே நம்பர் 1 கம்பெனி மாப்பிள அது. அதுல ஒரு சீஃப் டிசைனர் நம்ம அபி. ஆமா, அப்ப பெரிய வேலை தான் மாப்பிள. ஒரு நிமிஷம். ஹலோ. ஆமா, அபிக்கு வேலை கிடைச்சாச்சு. நல்ல பெரிய கம்பெனி, நல்ல சம்பளம். ஆமா. என்னது ஸ்வீட்டா? என்ன? ஐயோ, என்ன ஸ்வீட் கேக்குறீங்க? நான் 5 பக்கெட் பிரியாணி வாங்கி அனுப்புறேன். பிரியாணியை நல்லா மூக்கு முட்டை சாப்பிடுங்க. மீந்த பக்கெட்டை பாத்ரூமுக்கு வச்சிங்க. அண்ணே, அந்த ஆள் உனக்கு கொடுத்தது லட்டு கிடையாதுண்ணே. உன் ஆசை, கனவு, லட்சியம், சந்தோஷம் இதெல்லாம் உடச்சி பூத்தியாக்குறதுக்கு கொடுத்த வெடிகுண்டு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாதாரண டெய்லராக இருக்கும்போதே நீங்கள் பேசியிருக்கணும், விட்டுட்டீங்க. இப்போ வேலைக்கு வேற போயிடுச்சு, அதுவும் ₹1,00,000 சம்பளமா. அதனால என்னடா? அதனால என்னவா? அது என்ன கம்பெனின்னு தெரியுமா? ஃபேஷன் டிசைன் பண்ணுற கம்பெனி. சினிமா நடிகர்கள் மாதிரி பசங்க அப்படி சுற்றுவானுங்க. அவனுங்களை பார்க்குமா இல்லை உங்களை பார்க்குமா? உங்கள் காதல் கதைக்கு இனிப்பு கொடுத்து கசப்பாக்கிட்டானே அந்த ஆளு. ஓகே. என்ன மாமா, பொண்ணு வேலைக்கு சேர்ந்த சந்தோஷத்துல அப்படியே மிதக்குறீங்க போல. ஆமா மாப்பிள, அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரியே இருக்கு. ஐயோ, நீங்க இன்னொரு லட்டு சாப்பிடுங்களேன். இல்ல இருக்கட்டும் மாமா. சரி. நாராயணா அண்ணே, அந்த கணக்கு நோட்டை எடுத்துட்டு வா. கணக்கு நோட்டு கொடு. இன்னும் நோட்லயா கணக்கு கத்துக்கிறீங்க? ஆன்லைன் கிளாஸ் போறதுல அல்ஜிப்ரா ரொம்ப கஷ்டம். இந்தாங்க மாமா, இத பாருங்க. என்னது மாப்பிள்ள இது? கணக்குங்க மாமா. இது வரைக்கும் நாம உங்களுக்கு செஞ்ச கணக்கு எல்லாம் தேதியோட விலாவரியா எப்பப்போ எவ்வளவு கொடுத்தேன்றத அதுல தெளிவா எழுதியிருக்கு. பாருங்க நல்லா. மாட்டினடி, எவ்வளோ நாள் எங்கள் அண்ணன் பேரை சொல்லி காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போனேன். இன்னைக்கு பல்கா மாட்டினியா? பாத்துட்டீங்களா மாமா? கணக்கு எவ்வளவு வருது? அட என்ன மாப்பிள்ள, திடீர்னு கடனை திருப்பி கொடுன்னு கணக்கு காட்டுறீங்களே. அட நீங்க கணக்கு எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க மாமா. 6 லட்சம். அதான் மாமா, 2 வருஷத்துல அப்பப்போ நாம கொடுத்த அமௌண்ட் மொத்தம் 6 லட்சம் ரூபாய் வருது. இத எப்போ எப்படி செட்டில் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? உடனே. ஆமா, நான் உங்களை உடனே தர சொல்லலையே. பாப்பா வேற இப்பதான் வேலைக்கு சேர்ந்துருக்கு. முதல் மாச சம்பளத்துக்கே இன்னும் 30 நாள் இருக்கு. அதனால நீங்க அடுத்த மாசத்துல இருந்து உங்களால முடிஞ்சதை கொடுத்தா போதும். இப்ப 5000 தந்தாலும் சரி, இல்ல 1000 தந்தாலும் சரி. இல்லடா
அப்சல்யூட்லி முதலாளி. இங்க பாருங்களேன், 5000 கொடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு 60,000 ரூபாய் வருது. ஒரு 10 வருஷத்துல கொடுத்துடலாம். இதுவே 1000 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருஷத்துக்கு 12,000 ரூபாய். சுமாரா அப்படியே கூட்டி கழிச்சு பார்த்தா 60 வருஷம் தான் ஆகும். எப்படி கொடுக்கணும்? உங்களோட வசதி தான். அவ்வளவுதான். இல்ல நீங்க மாசம் 1 லட்சம் ரூபாய் தந்தா கூட 6 மாசத்துல முடிச்சிடலாம். ஆனா பாப்பா சம்பளமே 1 லட்சம் ரூபாய் தானே, அது எப்படி மொத்தமா கொடுக்க முடியும்? அதுவும் நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது அப்படியெல்லாம் நான் கேட்க முடியுமா மாமா? மாப்பிள்ள, எப்படியாவது கணக்க முடிக்க பாக்குற மாப்பிள்ள. அட மாமா, நான் தான் அவசரம் இல்லைன்னு சொன்னேனே. இப்ப இத கூட நானா கேட்கல, ஆடிட்டர் கணக்குல வரலன்னு சொன்னாரு. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன மாமா, என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, கொடுத்துட்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன். சரிங்க மாமா, சரி. ஓகே மாப்பிள்ள, வாங்க வாங்க. முதலாளி, உங்க மூளையே மூளை முதலாளி. நாராயணா, இனிமே தானோட அண்ணனோட ஆட்டத்தை பார்க்க போற. ஹரிணி, அந்த வாத்திய கோஷ்டி வந்திருக்காங்களா? வாட்? வாத்திய கோஷ்டியா? புரியல. அபி டீம் தான் சொல்றான். அது என்ன வாத்திய கோஷ்டி? இந்த பழைய சினிமாலாம் பார்த்தது இல்லையா? இந்த நாதஸ்வரம் தவுல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு குரூப் வருமே. யூ மீன் கரகாட்டக்காரங்க, ரைட்? யா அதேதான். தபல நாதஸ்வரத்துக்கு பதிலா இவங்க சிசரு டேப் எல்லாம் வச்சுட்டு சுத்துவாங்க. பட் நேம் நல்லா இருக்குல்ல, வாத்திய கோஷ்டி. யா ரைட். ஹரிணி, அவங்க வந்ததும் ஏய், வாத்திய கோஷ்டினே சொல்லுப்பா, அதான் கேட்க நல்லா இருக்கு. ஓகே, அந்த வாத்திய கோஷ்டி வந்ததும் முதல்ல எங்க கிட்ட தான் சொல்லணும். சுபத்ரா கிட்ட சொன்ன, நாங்க அனாமிகா மேம் கிட்ட சொல்லிடுவோம். இந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டாஃபையும் ஃபிக்ஸ் பண்றதும் அவங்க தான். பிடிக்கலனா ஃபயர் பண்ணி விரட்டி விடுறதும் அவங்க தான். Hey, what is this? We are friends. நான் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுவேன். குட். ஸ்டெஃபி, அந்த வாத்திய கோஷ்டிக்கு ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் என்ன தரலாம்? வரட்டும் பாத்துக்கலாம். 6 ஃப்ளோர் இருக்குல்ல, ஏறி இறங்கி சுத்த விடுவோம். அவங்களுக்கு இன்னும் கேபின் செட் ஆகலன்னு சொல்லி அலைய வைப்போம். ஓகே ஓகே. அபி, நான் வேணா படி வழியா ஏறி வந்துட்டுமா? ஆமா அபி, நானும் தெய்வான அக்கா கூட துணையவே படிக்கட்டுல வந்துட்டுமா? ஆபீஸ் 6வது மாடியில இருக்கு. ஏன்? நான் பழனி மலையே அவ்வளோ படிக்கட்டு ஏறினவன். இங்க இருக்கிற 6 ஃப்ளோர் ஏற மாட்டேனா? கணேசா, உன் பிரச்சனை தான் என்ன? அக்கா, நான் சொல்றேன், பயம்தான். கணேசனுக்கும் அக்காவுக்கும் லிஃப்ட்ல வர பயம். ஆமா அபி, தெரிஞ்சிச்சோ? போன தடவை வந்தப்பவே கணேச சாமி கும்பிட்டு தான் மேலே வந்தான். நீ கவனிக்கலையா? அது நம்ம வந்த வேலை அன்னைக்கு நல்லபடியா முடியட்டும்னு குலதெய்வம் முப்பாத்தம்மனை வேண்டிக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி கண்ண முடிக்கோ. வா. இல்ல அபி, அக்கா கூடயே வரேன். அக்கா பயமா இருக்குக்கா. பயமா இருக்கு கணேசா. ஐயோ, வாங்க. சூப்பரா இருக்கு. Hi ma'am, good morning. Welcome to our office. This is your first day. Congratulations. என்னதானோ ஏதாவது புரியாத பாஷையில திட்டுறாளோ? இல்லக்கா, சிரிச்சுக்கிட்டே தாங்க பேசுறாங்க. திட்டுற மாதிரி ஒன்றும் தெரியல. ஓ, தரம் இங்க வா. எல்கேஜி யூகேஜி தாண்டி இன்னும் ஒரு 2 வருஷம் மட்டும் இங்கிலீஷ் மீடியம் நான் படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நான்லாம் இந்த பிள்ளைங்களை இங்கிலீஷ்லயே பேசி சும்மா திருச்சி ஓட விட்டுருப்போம், பார்த்துக்கோ. கணேசா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஒன்றும் இல்லை, சும்மா.
நாங்க இப்போ எங்க போய் வேலைய ஆரம்பிக்கணும்? 1 minute மேம், நான் டிசைனிங் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அவங்க வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. வாங்க. தேங்க்யூ. மீ சிட் டவுன். நல்ல செமையா இருக்கு. இந்த டிசைன்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு 2 minutes தான். எனக்கு ஜுஜுபி மேட்ரு, இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு தெரியுமா? யாரு நீ? முதல்ல ஒழுங்கா காஜா போட கத்துக்கோ, அப்புறம் இந்த மாதிரி டிசைன்லாம் தைக்கலாம். யாருக்கு காஜா தைக்க தெரியாது? முதல்ல உனக்கு தைக்க தெரியுமா? எனக்கெல்லாம் நல்லா தான் தைக்க தெரியும், நீ கத்துக்கோ முதல்ல. ஏய், முதல்ல நீங்க 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்துறீங்களா? எப்ப பார்த்தாலும் எங்க வந்தாலும் ஏதாவது சண்டை போடுறது. ஆமா, என்ன மட்டும் பேச விடாதக்கா நீ. கணேசா, கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருக்கியா? சரி, நான் அமைதியா இருக்கேன். கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா உங்களுக்கு எல்லாம் பொறுக்காது. அப்படியே சும்மா சொல்லி பார்த்தேன். சொல்ல அருணி. அவங்க வந்துட்டாங்க. இஸ் இட்? இதோ வந்துடுறோம். ஏய், வாத்திய கோஷ்டி வந்துருச்சு. அப்படியா? இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது. மேடம் வந்துட்டாங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். மார்னிங். குட் மார்னிங். மார்னிங் மேம். சிட். என்ன என்ன நடக்குதுங்க? ரொம்ப லோக்கலா வாத்திய கோஷ்டி அது இதுன்னு பேசுறீங்க. அந்த அபிக்கும் அவங்க டீமுக்கும் நாங்க வச்சிருக்க நிக்நேம் மேடம். ரொம்ப பொருத்தமான பேர் தான், வாத்திய கோஷ்டி. மேடம், நாங்க ஒரு பிளான் பண்ணிருக்கோம். அபியும் அவங்க கூட இருக்கவங்களையும் ஆபீஸ்ல இருக்க 6 floors-லயும் நல்லா அலைய விட போறோம். என்ன யூஸ்? சந்தோஷமா டூர் வந்த மாதிரி சுத்தி பார்ப்பாங்க. நம்ம அல்டிமேட் கோல் என்ன? அவங்க ஆபீஸ்ல நிம்மதியா வேலை செய்யக்கூடாது. ஏண்டா வந்தோன்னு நொந்து போகணும். சோ அடிய அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். என்ன புரியுதா? இப்போ என்ன பண்றது மேம்? அபிக்கு இங்கிலீஷ் தெரியாது. சோ இன்னைக்கு டிசைனிங் பிரசன்டேஷனுக்கு அவளை வர வைங்க. ஒரு ஆள் கூட தமிழ்ல பேசிடக்கூடாது. ஆனா அசோக் சார் கூட இருக்காரே, அவர் அவளுக்கு தமிழ்ல பேசுங்கன்னு ஃப்ரீடம் கொடுப்பாரே. அசோக் கிட்ட நான் சொல்றேன். அக்கா, டோன்ட் கால் மீ அக்கா. இப்போ நீ இந்த கம்பெனியோட சீஃப் டிசைனர், சோ கால் மீ சுபத்ரா. அது எப்படிக்கா? இத்தனை நாளா அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டு இன்னைக்கு திடீர்னு பேர் சொல்லி கூப்பிட்டு சொன்னா எப்படி முடியும்? பழகிக்கணும் அபி. இப்போ நீ ஒரு கார்ப்பரேட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற. பாஸ் தவிர எல்லாரையும் நீ பேரை சொல்லியே கூப்பிடலாம். சரிங்க சுபத்ரா. ஏய், என்ன அப்படி பாக்குறீங்க? நாங்களாம் நெருப்பு மாதிரி அப்படியே டக்கு டக்குன்னு பிக்கப் பண்ணி போயிட்டே இருப்போம். கணேசா, சும்மா இரு. ஓவரா போயிட்டோமோ? ஹலோ, அபி வந்து சீஃப் டிசைனர். அவ வந்து என் பேரை சொல்லி கூப்பிட்டா தப்பு இல்ல. அபியை தவிர எல்லாருமே கால் மீ மேடம். ஏன்னா நான் பாஸோட பிஏ. புரியுதா? புரியுதுங்க மேடம். குட். அபி, வா கேபின் போலாம். வாங்கக்கா, வா வா. சீக்கிரம் போடா. எங்க போறோம்? வா சொல்றேன். அபி, இன்னைக்கு உன்னையும் உன் டீமையும் ஓட விடுறோம் பாரு.
வாங்க அபி. அபி, இதான் உங்க கேபின். எப்படி இருக்கு? நல்லா இருக்குக்கா. அபி, நான் உன்கிட்ட என்ன சொல்லிருக்கேன்? சாரி அக்கா. இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க. நான் போக போக உங்க பேர் சொல்லி கூப்பிட்டு பழகிக்கிறேன். ஓகே. கணேசா, அங்க பாரு, நம்ம வேலை செய்யறதுக்கு கம்ப்யூட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அட நீ ஒண்ணுமா, அது கம்ப்யூட்டர் கிடையாதுமா, அது கேமரா. அது கேமராவா? ஆமா, அதுல இருந்து நம்ம வேலை செய்யறோமா இல்லையான்னு முதலாளி அவர் ரூம்ல இருந்து வாட்ச் பண்ணுவாரு. பரவாயில்லையே கணேசா, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கே. சும்மா வா, இங்கிலீஷ் மீடியம் 2 இயர்ஸ் படிச்சிருக்கோம்ல. எல்கேஜி யூகேஜி தானே? ஏதோ ஒண்ணு படிச்சிருக்கோம்ல. அபி, இந்த ஆபீஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா, இங்க 2 மிஷின் தான் இருக்கு, ஆனா நீங்க 3 பேர் இருக்கீங்களே, எப்படி தைக்கிறது? ஹலோ அபி, இப்போ டெய்லர் இல்ல, டிசைனர். ஆமா, உங்க ஒர்க் என்ன? காஜா பாய். காஜா அடிக்கிறது, எமிங் பண்றது, பட்டன் போடுறது எல்லாமே கணேசனோட வேலை தான். அது மட்டும் இல்ல, அவன் இப்போ கட்டிங் மாஸ்டர். அபி, நானா? நீதான் கணேசா. நாங்க யாரும் கடையில இல்லாதப்போ எத்தனை நாள் தனியா கட் பண்ணி பழகிருப்ப, அதுவும் ஏன் கத்திரியிலேயே. என்ன கணேசா, அக்கா கூட தெரியாம இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கியா? அபி, நான் உன் சிசர் எடுத்து கட் பண்ணி பழகினது உனக்கு எப்படி அப்படி தெரியும்? தெரியும் கணேசா. 12 வருஷமா என் கை பழகின சிசர்ல இன்னொருத்தரோட கைப்பட்ட எனக்கு தெரியாதா? அக்கா, அப்போ கொஞ்சம் கூட கோவப்படாம திட்டாம எதுவுமே தெரியாத மாதிரி ஏங்கா இருந்த? அம்மாவோட கத்திரிக்கோல அவங்க இல்லாதப்போ எடுத்து வெட்டி பழகினவ தான் நானும். கணேசனும் அதை செய்யறப்போ நான் என்னதான் பார்த்தேன். என்னையே நான் எப்படி கோச்சுக்க முடியும்? வாழ்த்துக்கள் மாஸ்டர், கை கொடுங்க. தேங்க்ஸ் அபி. காஜா பாய், இப்போ மேன் ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள். அக்கா, மாஸ்டர்க்கா, கட்டிங் மாஸ்டர்னு மரியாதையா சொல்லுங்க, கோச்சுக்க போறாரு. சரிங்க மாஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாஸ்டர். தேங்க்ஸ். இப்போ நீங்களும் என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம். என்னாச்சு கணேசா? ஒன்னும் இல்ல அபி. சிரிக்க வேண்டிய நேரத்துல அழக்கூடாது கணேசா. கண்ணை தொடச்சிட்டு கத்திரிய கையில புடி. அசோக் கிட்ட பேசிட்டேன். அபியை கார்ப்பரேட்டா பிஹேவ் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டான். இன்னைக்கு தப்பி தவறி கூட நீங்க அவகிட்ட தமிழ்ல பேசவே கூடாது. அவளுக்கு அப்படியே தலையே வெடிக்கணும். அவ என்ன டிசைன் பண்ணாலும் அதை அசோக் ஓகே பண்ணுவான். ஆனா அது ப்ராடக்டாவே மாறக்கூடாது. அபியும் அவளோட டீமும் டிசைன் பண்ணதை ஸ்டிச் பண்ண முடியாம அப்படியே தள்ளாடி போகணும். அதுக்கு நீங்கெல்லாம் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஓகே மேம். சரி, இப்போ அவளை பிரசன்டேஷன் மீட்டுக்கு வர சொல்லுங்க. ஓகே அபி, நீங்க ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் அசோக் சாரை மீட் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். மிஸ் அபி, everybody is waiting for presentation. Please get ready and come to the boardroom. அபி, உங்களை மீட்டிங்க்கு கூப்பிடுறாங்களா? எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வா. சரிக்கா. Excuse me, you are a designer. Tab, laptopனு ஏதாவது எடுத்துட்டு வரீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதே. பாஸ் ஏதாவது சொன்னா எப்படி நோட் பண்ணுவீங்க? சரி, சீக்கிரம் வாங்க. அபி, நோ வரிஸ். இப்போதைக்கு இது போதும். வா போலாம். நான் வரேன்.
ஆல் தி பெஸ்ட் அபி அக்கா. டேய் என்னடா கணேசா, எல்லாரும் ஆபீஸ்ல தச புசுன்னு இங்கிலீஷ்லயே பேசுறாங்க. அதுதான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அக்கா, நம்மளை விட விவரமான ஆளு அபி அக்கா. அவங்களுக்கே புரியல. நாமெல்லாம் இனி என்ன பாடுபட போறேனே தெரியல. ஆமால. Hi Abhi, good morning. Take your seat. Abhi, it's your first day, right? All the best. Thank you, sir. Yeah. Miss Abhi, we are going to discuss about our first month target, strategic plan, and what we can expect from you as a company. Okay guys, the meeting is over. You understood Abhi? Everything is clear, right? Okay, cool. Within 24 hours, I want all the designs to be done. Plus clients will be there. So make everything ready on time. Clients எல்லாமே வராங்க. ரெடி பண்ணிடுங்க. Okay, sir. You can go now. உட்காருங்க. அபி, நான் ஒன்று சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே. நீங்கள் கொஞ்சம் பழைய விஷயங்கள்ல இருந்து வெளியில் வர பாருங்க. நீங்கள் ஒரு ஃபேஷன் டிசைனிங் கம்பெனியில் முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். உங்களுக்கு எது புரியலையோ அதை என்கிட்டே கேளுங்க, நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தெல்லாம் தப்பிக்க பார்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கம்பெனியோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இனிஷியலாக அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக அதெல்லாம் ஈஸியாகிடும். ஓகே? ஓகே சார். ஓகே, நீங்கள் போங்க, ஒர்க் கண்டினியூ பண்ணுங்கள். அப்பா கணேசா, ட்ரீட்டுக்கு நன்றி. அடுத்த வாரம் நீ வச்சிரு. விநாயகரின் தம்பியே பிள்ளையரப்பா, ஞான பண்டிதா முருகா, தொழில நல்லா நடத்தி கொடுத்துருப்பா. என்ன ஒர்க் ஆகல? அக்கா, என்னடி இது? மிஷின் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன் மிஷினும் ஒர்க் ஆகலக்கா? என்னது, உன் மிஷினும் ஒர்க் ஆகலையா? ஐயோ, என்னடி
முத நாளே இப்படியா? இப்ப என்னடி பண்றது? என்னக்கா எல்லாம் ரெடியா? இல்ல அபி. எங்க ரெடி ஆகுறது? நான் கத்திரிக்கோலை கையில் எடுத்த நேரம் சரியில்லை போல. ஏன் என்னாச்சு? தெரியல அபி. நாங்க ட்ரை பண்ணோம், எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது. பவர் ஒயர் ஏதாவது கட் ஆயிருக்கான்னு பாத்தீங்களா? எல்லாம் பார்த்துட்டோம்க்கா. ஒயர் இது ஷார்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். பவர் சுத்தமா வரல. மிஷின் நல்லாதான்க்கா இருக்கு, ஆனா மிஷின் ஓட மாட்டேங்குதுக்கா. ஐயோ, அசோக் சார் வேற ஈவினிங்குள்ள ஏதாவது ஒரு டிசைன் ரெடியா இருக்கணும்னு சொல்லிருக்காரு. இப்ப என்ன பண்றது? அச்சோ, போச்சா? நம்ம மிஷினை எப்போ ரெடி பண்றது, எப்போ தைச்சு முடிக்கிறது? மேம், அபி இன்னைக்கு ஈவினிங்குள்ள கம்பெனி விட்டு வெளியே போறது உறுதி. எப்படி? அவ கேபின்ல இருக்க மிஷின் எதுவும் வேலை செய்யாது. எலக்ட்ரிஷியன் வந்து சரி செஞ்சாங்கன்னா? நோ வே மேம். சீஃப் எலக்ட்ரிஷியன் மண்டே வரைக்கும் லீவு. அவர் அசிஸ்டண்ட்டும் நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் ஆகும்னு சொல்லிட்டாரு. அப்போ இன்னைக்கு ஈவினிங் கிளைண்ட்ஸ் வரும்போது அபியால அவ டிசைன்ஸை பிரசன்ட் பண்ண முடியாது. 100% முடியாது மேம், முடியவே முடியாது. என்னாச்சு அபி? ஏன் எல்லாரும் நின்னுட்டு இருக்கீங்க? ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணலையா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லக்கா. ஏன்? அசோக் சார் சொன்ன டைம்க்கு ஒர்க் நடக்கலனா பயங்கர கோவப்படுவாரு. ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கே சரியா வரலனா அவர் என்ன பண்ணுவாரு, எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னே சொல்ல முடியாது. அக்கா, மிஷின் ஒயர் ஏதோ ஷார்ட் ஆயிடுச்சான்னு தெரியல. எந்த மிஷினும் வேலை செய்ய மாட்டேங்குது. இதுவே கடையா இருந்தா பரவாயில்ல, என் அம்மாவோட மிஷின் இருக்கும், நான் காலையே தச்சிருவேன். உங்களுக்கு பழைய டைப் மிஷினா ஓகேவா? உங்ககிட்ட பழைய மிஷின் இருக்கா? நம்ம குடோன்ல இருக்கும், பட் வர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குமான்னு தெரியாது. அக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா. நீங்க மிஷினை மட்டும் காட்டுறீங்களா? என் கூட வாங்க. வாங்க. என்னக்கா மிஷின் இப்படி இருக்கு? தெரியலையேடி. ஆமா, ஏன் இந்த மிஷின்லாம் துண்டு துண்டா கழட்டி போட்டு வச்சிருக்காங்க? அதெல்லாம் மாட்டிக்கலாம் கணேசா. மாட்டிடலாம் பி. இந்த மிஷின்லாம் தெக்கொன்ற. ஏன் தையல் பழகும் போது நம்ம பவர் மிஷின் பழகணும்? இந்த மாதிரி மிஷின்ல தானே தைக்க பழகணும். ஐயோ அபி, நான் அதை சொல்லல அபி. இந்த மிஷின்லாம் தெக்கிற கண்டிஷன்ல இருக்கான்னு தான் சொல்றேன். இந்த மிஷின்லாம் பார்த்தா பல 100 வருஷத்துக்கு முன்னாடி சீக்கு வந்த மிஷின் மாதிரி இருக்கே. இதெல்லாம் நல்லா தைக்குமா என்ன? கணேசா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நான் பாத்துக்கிறேன். சரி அபி. எப்படி தைக்கிறது தெரியலையே.
சொல்லு அபி. இங்க இருக்கிற மிஷின்லாம் நம்ம இடத்துக்கு கொண்டு வர முடியுமா? உதவிக்கு ஆள் இருப்பாங்களா? கேட்டு பார்க்கலாம் அபி. இதை கட் பண்ணு. சரி அபி. இது உனக்கு. ஓகே இந்தாங்கக்கா, இது உங்களுக்கு. குடு. என்னடா மறுபடியும் வந்து வேலைய ஆரம்பிக்கிறானுங்க? சார் என்ன சார் பண்றீங்க? யார் நீங்க? நான் தாங்க இந்த பில்டிங்கோட ஓனரு. சர்வே நடந்துட்டு இருக்கு, ஓரமான இல்லைங்க சார். கடைக்குள்ள காஜா மிஷின், தையல் மிஷின் எல்லாமே இருக்கு. எல்லாம் தொழில் சம்பந்தப்பட்டது சார். அதை மட்டும் கொஞ்சம் எடுக்க விட்டீங்கன்னா 4 பேர் வாழ்க்கை நல்லா இருக்கும் சார். அப்பா எதுக்கு இவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? கோர்ட் ஆர்டர் நம்ம கையில இருக்கு. எல்லா பொருளையும் நாம எடுத்துக்கலாம். சார் சீலை உடைச்சி ஷட்டர் ஓபன் பண்ணுங்க சார். என்ன பண்ணணும்னு எங்களுக்கு மேலே சொல்லியிருக்காங்க. நீங்க ஓரமா நில்லுங்க. அவர் சொல்றத முதல்ல செய்யுங்க சார். நானும் சொல்லிட்டே இருக்கேன் சார். என்கிட்ட கோர்ட் ஆர்டர் இருக்கு சார். வேணா பாருங்க சார். தம்பி ஆர்டர் போடுற வேலை வச்சுக்காதீங்க சரியா? கிளம்புங்க. அக்கா, ஆளுக்கு ஒரு பார்ட், அதுவும் 5 மணிக்குள்ள தச்சு கொடுக்கணும். யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறான்னு பார்க்கலாமா? நான் ரெடி. நானும் ரெடிக்கா. அப்படின்னா யாரு முதல்ல தைக்கிறாங்களோ அவங்களுக்கு அக்காவோட முத மாச சம்பளத்துல இருந்து 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னடா இது போங்க? என்ன போங்கு? தாங்க சும்மாவா? பாப்போம் யார் ஃபர்ஸ்ட் தைக்கிறாங்கன்னு. அக்கா போன் அடிச்சிட்டே இருக்கு பாருக்கா. அக்கா வீக்கே யார் அப்பா கூப்பிடுறாருக்கா? வேலை முடியட்டும், நான் அப்புறம் பேசிக்கிறேன். அபி உன் வேலை தான் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் ஏன் யோசிக்கிற? இன்னும் என்னென்ன வேலை இருக்குன்னு சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம். இல்லக்கா, ஸ்டோன் ஒர்க் வேற இருக்குல்ல, அது நான் செஞ்சாதான் சரியா இருக்கும். உன் பிடிவாதத்துக்கு கொஞ்சம் கூட அளவே இல்ல. தனோ போன ஸ்பீக்கர்ல போடு. சரிக்கா. ஹலோ அபி. மாமா சொல்லுங்க மாமா. அபி கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்குமா. நம்ம கடையில் இருக்கிற அத்தியாவசியமான பொருள் எல்லாம் நம்மள எடுத்துக்க சொல்றாங்க. நம்ம கடையை அளவு எடுக்க ஆளுங்க வந்திருக்காங்க. அவங்க கிளம்புறதுக்குள்ள நீ வந்தீங்கன்னா உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாமா? மாமா சொல்லுமா. அம்மா போட்டோ ஒரு போனை முதல்ல மியூட்ல போடு. லூசா அபி நீ? 1 மணி நேரம் அந்த கவர்மெண்ட் ஆபீசருங்க இருப்பாங்களா? ஸ்டோன் ஒர்க்க நாங்க பாத்துக்க மாட்டோமா? இல்லக்கா, வேலைக்கு வந்த நாளே வேலையை பாதியில விட்டுட்டு போனா அசோக் சார் என்ன நினைப்பாரு? அபி அவர் ஒன்னும் நினைக்க மாட்டாரு. இங்க இருந்து கடைக்கு போறதுக்கு ஒரு 20 நிமிஷம், வரதுக்கு ஒரு 20 நிமிஷம், அங்க ஒரு 20 நிமிஷம். நீ அம்மாவோட போட்டோக்காக எத்தனை நாள் தூங்காம அழுதுருப்ப. போ அபி. அக்கா
தெரிஞ்சுக்கோ, பேசு. அபி என்னாச்சு? மாமா. என்னம்மா நான் பேசுறது கேக்குதா உனக்கு? மாமா, அம்மாவோட போட்டோ மட்டும் கிடைச்சா போதும் மாமா. போட்டோ மட்டும் போதுமாமா? இல்லம்மா, மத்த பொருளெல்லாம் கூட வெளியே எடுத்துக்கலாமா? அதான் உன் நண்பன் என் பையன் உருப்படாத ஆபீசர் கூட சண்டை போட்டுருக்காமா. நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்தா எடுத்துக்கலாம். வர்றியாமா? வந்துடுறேன்னு சொல்லு. வரேன்னு சொல்லுக்கா. அபி. மாமா, நான் இதோ வரேன் மாமா. சரிம்மா சரிம்மா. போயிட்டு வாக்கா. அபி. அபி, நீ கடவுளை கும்பிட்டது வீண் போகல அபி. எல்லா பொருளும் நம்ம கிட்ட வந்துருச்சு. மறுபடியும் நம்ம கடையை ஆரம்பிச்சிடலாம். ஆமா அபிகா, போக்கா, போய் எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்துரு. அரை மணி நேரத்துல நாங்களும் ஓடி வந்துடுறோம். வேண்டாம், தப்பு தானோ. தெய்வானி அக்காவை மறுபடியும் கொண்டு வரதுக்கு அசோக் சார் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதை நம்ம மறக்க கூடாது. மறக்க வேண்டாம் அபி. நம்ம 4 பேரும் சேர்ந்து உழைச்சோம்னா அவரோட காசை திரும்ப சீக்கிரம் கொடுத்துடலாம். என்ன அபி யோசிக்கிற? நீ கிளம்பு. அக்கா போக்கா. அபி, நம்ம அசோக் சாருக்கு துரோகம்லாம் எதுவும் பண்ணல. நம்ம வேணா இதே மாதிரி காலையில 10 மணில இருந்து ஒரு 1 மணி வரைக்கும் இங்க வந்து அவரோட வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துடலாம். நீ இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே நடிக்கிறத எங்களால பார்க்க முடியல அபி. போ அபி, நம்ம கடை பொருள் எல்லாம் கைக்கு வந்தா நம்ம கடையே கைக்கு வந்த மாதிரி. சரிக்கா, நான் போன உடனே வந்துடுறேன். யாருக்குமே தெரிய வேண்டாம். சரி அபி, நீ போயிட்டு போன கொடு. பார்த்து போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு அபி.